ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ பாருங்களேன். பிரமாதமா இருக்கு. இது வேண்டாம். இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கல. அதாவது இப்படி தான் நம்மளும் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம். நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி ஆக போகிறேன்னு. ஆனால் அதெல்லாம் சில டைம் ஒர்க்கே ஆகாது. நம்மளும் பார்ப்போம், என்னடா நானும் ப்ரேயர் பண்ணுறேன் ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஒரிஜினலாக அதெல்லாம் தடுக்கிறதே நம்ம கர்த்தராக தான் இருக்கும். ஏன்னா அதை விட பெரிய திட்டம் கர்த்தர் நமக்காக வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று போனால் தான் இன்னொன்று வரும். பைபிளோட கான்செப்டே இதுதான். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்னு வசனம் இருக்குது. அப்போ நான் சிறுகுனா தான் கர்த்தர் என்னில் மகிமைப்பட முடியும். இல்லை நானும் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வேலைக்காகாது. பழையவை ஆவும் ஒழிந்தனே எல்லாம் புதிதாகினேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ பழையவை ஒழிந்தாதான் புதுசு வரும். நான் அதையும் வச்சுப்பேன் இதையும் வச்சுப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ இந்த இமேஜ் கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நான் வந்து ஒரு பூ தான் வச்சிருக்கேன், இதுதான் என் பிளான், ஓகே தான். ஆனால் கர்த்தர் ஒரு கார்டனே வச்சிருக்காரு அப்படின்னு. பட் அந்த கார்டன் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பூ நம்ம விட்டு தான் ஆகணும். எஸ், இந்த ஒரு பூ நமக்கு ஒரு பெருசாக தான் தெரியும். அதுதான் என்கிட்ட ஒரு பூ இருக்கு ஆண்டவர், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தரோட பிளான் இதெல்லாம் காட்டிலும் வேற லெவல். அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது தான், என்ன பண்ணுறது. பட் நம்ம கர்த்தரை விசுவாசிச்சு அவரை நம்பி தான் ஆகணும். இப்போ நமக்கு புரியாது, ஆனால் லேட்டராக நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, நம்மளுடைய பிளான்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைச்சோமே, கர்த்தர் பெரிய பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதனால கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய பிளானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம இதையே பிடிச்சி வச்சுட்டு என் பிளான் நான் எதுக்கும் வச்சுக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தோன்னே நான் இதை விட்டுறேன் அப்படின்லாம் சொல்லாமல் நம்ம கிட்ட இருக்க பிளானை விட்டுட்டு கர்த்தரை நம்ம பின்பற்றலாம். கர்த்தருடைய பிளானை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தருக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம். ஆமீன்.